குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வாங்க. எனக்கு ஒரே பொண்ணு, இவ தான். பேரு கல்யாணி. இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து கொண்டாட எல்லாருமே வந்து பாட்டி ஊருக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து எல்லாரும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அவங்க அம்மா வந்து ரோஹிணி கிட்ட வந்து இது மாதிரி வந்து திதி மட்டும் கொடுத்துட்டு போயிடுமா அப்படின்றாங்க. சரி வந்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து குடும்பத்தோடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே சேம் டைமில் வந்து அவங்க அம்மா வந்து திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த பக்கம் மீனாவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணியை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயமும் நம்ம மீனாக்கு வந்து தெரிய வருது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறது, அந்த கிருஷ்ணா அந்த பையன் சொல்லிட்டு. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணியை வந்து செம்மையாக அடிக்கிறாங்க. இருங்க இப்பயே போய் நான் போய் சொல்கிறேன் எல்லார்கிட்டேயும். எல்லாருமே வந்து உங்களை வந்து நம்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக அத்தெல்லாம் வந்து உங்களை எப்படி தாங்கினாங்க, எப்படி வந்து இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண இப்படி மனசு வந்ததே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சராமரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ரோஹிணியால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் மீனா சொல்லலான்னு போகும்போது வந்து நம்ம ரோஹிணி வந்து தடுக்கிறாங்க. ப்ளீஸ் மீனா, என் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்குது, தயவுசெய்து சொல்லாதீங்க, நான் சொல்லிக்கிறேன் நேரம் வரும்போது ப்ளீஸ் மீனா அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. நீங்களே வந்து நேரம் வரும்போது சொல்லிடுங்க, இல்லைனா நான் சொன்னால் ரொம்ப இதுவாகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.